எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து சிக்கன் மோமோஸ் தான் செய்ய போறேன் நண்பர்களே. நான் நிறைய மோமோஸ் செஞ்சிருக்கேன், சிக்கன் மோமோஸும் செஞ்சிடும் தெரியாது, இன்னைக்கு செய்ய போறேன். நல்ல டேஸ்டா இருக்கும், இன்னைக்கு அதான் செஞ்சு சாப்பிட போறேன் நண்பர்களே. வாங்க செய்யலாம். அதை எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்போ மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோசில் இருக்கிற பூடி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்க்ரீனில் தர பிறகு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நிறைய பேர் வீடு தேடி வந்து மாசி சம்பல், பூடி சம்பல், நெத்தலி சம்பல் எல்லாம் எடுத்துட்டு போறீங்க. உங்களை எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ வாங்க கடைக்கு சிக்கன் மோமோஸ் செய்யலாம். இப்போ வேற மோமோஸுக்கு மா எடுத்துருக்கேன். இது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார், அவிக்காத பச்சைமா. சரியா? இதுக்கு உப்பு சேர்க்கிறேன் தேவையான அளவுக்கு சேர்த்து போட்டு நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி இப்படி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நாங்கள் ரொட்டிக்கு குழைக்கிற மாதிரி குழைச்செடுக்க வேண்டியதுதான். ஒரேடியாக அள்ளு கொள்ளையாக ஊற்றாம எண்ணக்கா பார்த்து பார்த்து குழைச்செடுக்கணும். இப்போ பாருங்க காணாது குழைச்செடுக்கணும். இப்போ பாருங்க இந்த மாதிரி குழைச்சாச்சு. இனி கொஞ்சமாக எண்ணெய், தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு அப்படியே கட்டி குழைச்சி விட்டோம்னா இந்த கையில் ஒட்டுப்பட்டிருக்க மாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர குழப்பம். இந்த மாதிரி குழைச்சாச்சு. இப்படி இருக்கும். இனி இதில் சிக்கன் எடுத்துருக்கேன், எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்துருக்கேன். பாருங்க நெஞ்சு பக்கமாக எடுத்துருக்கேன். இதை வந்து இந்த மிக்சி கப்பில் போட்டு வச்சுருக்கோம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அப்படியே அதை கற்றுக்கலாம். இப்போ பாருங்க இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இதில் வந்து சட்னிக்கு அவிய போடுவோம். நான் தக்காளி பழம் எப்பயும் வெட்டி பார்த்து தான் என்னத்துக்கும் செய்வேனேன்னு சொல்லுங்கள். தக்காளி பழத்தை அப்படியே குழம்புக்கு போடுறதெல்லாம் அந்த காலம். இப்போ எல்லாம் பார்த்து தான் எடுக்கணும். ஏண்டா உள்ளுக்கு பூச்சிகள் இருக்கும். அதால் பாருங்க வெளியில் பார்க்க நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த தக்காளி பழத்தோட ஒரு 10 செத்தல் மிளகாய் சேர்க்குறேன். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். இதோட கொஞ்சமாக உள்ளி முழுசாகவும் போடலாம். இது நான் அப்படியே அந்த என்ன சொல்கிறது வெட்டினபடியாக அதையே சேர்க்குறேன். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அவிய வெப்பம் அடுப்பில் இதை அவியட்டுக்கும். இப்போ பாருங்க அரைச்சி வச்சுருக்கிற சிக்கனில் வெங்காயம், சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக வெட்டி இருக்கிறேன், அதை சேர்க்குறேன். இதோட உள்ளி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், பழுத்த மிளகாயாக இருக்குது அதான் சேர்த்துருக்குறேன். ஏண்டா பச்சை மிளகாய் இல்லை பழுத்திட்டு. இதோட மல்லியில் இனி இதோட கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு, இதோட தனி மிளகாத்தூள் ஒரு கொஞ்சம், இதோட சோயா சாஸ் ஒரு கொஞ்சம். இனி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம் இந்த சிக்கனோட சேர்த்து. இதோட கொஞ்சமாக எண்ணெயும் சேர்ப்போம். கொஞ்சம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கண்டு. இனி வாங்க நாங்கள் மோமோஸை ரெடி பண்ணலாம். இங்கெல்லாம் பாருங்க, இல்லை கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு இங்கெல்லாம் குழச்சி வச்சுருக்க மாவு இருக்குது தானே, இதை எடுத்து இப்போ தேய்ச்செடுப்போம்.
இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சாச்சு. இனி இதை இப்படி வட்டமாக வெட்டி எடுப்போம். இப்போ இந்த மாதிரி தேய்ச்செடுத்தாச்சு. இனி வந்து இங்கே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இந்த நடுவில் வைக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சிட்டு இப்படியும் செய்யலாம். நல்லா இறுக்கி அமர்த்தணும். பார்த்தீங்களா எப்படி. அடுத்தது பாருங்க, இப்படி வச்சுட்டு ஒவ்வொரு டிசைன் இந்த மாதிரி நாங்கள் கொழுக்கட்டை உடிப்போம். எப்படி சரிங்களா, இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வைக்கலாம். ஒரு இன்னொன்று காட்டுன்னு பாருங்க. கறியை வச்சுட்டு இந்த சைடில் இருந்து இப்படி அரைவாசியை வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை கொண்டு வந்து அப்படியே மூடி விட வேண்டிய. இந்த மாதிரி இறுக்கி அமர்த்தணும் இந்த இடத்த, அப்போ தான் நல்ல வடிவாக ஒட்டி பிடிக்கும். இனி இதே மாதிரி எல்லாத்தையும் கடகடன்னு செய்து எடுத்துட்டு வாரன். சரியா பாருங்க, தக்காளி பழம் மிளகாயெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு இனி அடுப்பை நிப்பாட்டுவோம், ஆறட்டும். இந்த மாதிரியும் செய்யலாம் பாருங்க. ஒரு அடியாக வட்டத்தை வெட்டிட்டு கடகடண்டு வச்சாச்சு, அப்படியே சுற்றியாச்சு. இப்போ இது நல்லா ஆறிட்டு பாருங்க, இதை மிக்சி கப்பில் போட்டு அரைச்செடுக்க வேண்டியா. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இதோட கொஞ்சமாக சீனி. இப்போ இதை அரைச்செடுப்போம். இப்போ பாருங்க அரைச்சாச்சு இந்த மாதிரி. சரிங்களா, மோமோஸுக்கு சட்னி ரெடி. பாப்போம் எப்படி இருக்குண்டு. சுள்ளன் இருக்கு. இப்போ மோமோஸை அவிய வைப்போம். இங்கே பார்த்தீங்களா எல்லாம் ரெடி ஆகிட்டு. இந்த இதில் வைப்போம். இட்லி தட்டு இருந்தால் அதில் கூட நீங்கள் வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சாச்சு, மூடி மூடி வைப்போம். இவ்வளோ அவிய எடுக்கும் முதல், அதுக்கப்புறம் மற்றதை வச்சு எடுப்போம். இப்போ மொமோஸை பார்ப்போம். அவிஞ்சிருக்கும். ஒரு 20-25 நிமிஷம் வச்சேன்னா பார்த்தீங்களா சூப்பராக அவிஞ்சிச்சு. இனி எடுப்போம். எடுப்போம். ஆக கூட நேரம் அவிய விடக்கூடாது. ஆக கூட நேரம் அவிஞ்சால் அந்த ரப்பர் மாதிரி இருக்கும். கணக்காக ஒரு 20 நிமிஷம் வச்சா போதும். இப்போ பார்த்தீங்களா இதை அவிச்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி மீதம் இருக்கிறதையும் அவிச்சு எடுப்போம். இப்போ மோமோஸ் ரெடி, வாங்க சாப்பிடலாம். மற்றதெல்லாம் அவியுது நண்பர்களே. இது அவிய மட்டும் எங்களுக்கு பொறுமை இல்லை, நாங்கள் சாப்பிட போகிறோம். இது பாருங்க சட்னி.
அதுக்கு பிறகு இங்கே பாருங்க மோமோஸ். நீங்களா எப்படி இருக்கு பாருங்க. சிக்கன் நல்லா அவிஞ்சு நல்லா இருக்கு. எவ்வளோ எப்படி இருக்கு? சூப்பராக முதல் பெருசா செய்யறவங்க இப்ப சின்னதா நல்லா கணக்கா இருக்குல்ல. சிக்கன் எல்லாம் நல்லா அவிஞ்சேன்னு சட்னியில் தொட்டு சாப்பிட இன்னும் சூப்பராக இருக்கு. உள்ளுக்கு விழுந்துட்டு அருமையாக இருக்கு நண்பர்களே. அப்படியே போய்கொண்டே இருக்கு. நல்லா இருக்கா இங்க ஆமா சூப்பர் டேஸ்டாக இருக்குது தெரியுமா? நல்லா இறைச்சியில் அவிஞ்சு நல்லா அப்படி இந்த தக்காளி என்ன சட்னியில் தோச்சு சாப்பிடுவோம். வேறு லெவலாக இருக்குது. தைக்கிறதுக்கு வார்த்தை நண்பர்களே, அப்படி ஒரு சுவையாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நாங்கள் வந்து மரக்கறி மோமோஸும் செஞ்சு போட்டிருக்கோம். என்ன இப்படி விதமாக செஞ்சு போடுவோம். பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைடிடா நல்லா இருக்குது. ஏன்னா கதைக்கிறதுக்கு டைம் காணாதுஞ்சு இப்படி நல்லா தோய்ச்சு இப்படி எடுத்து சாப்பிடும்.